Hi friends, welcome to my channel. நான் என்ன இன்னைக்கு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு ராகி வச்சு ஒரு மில்க் ஷேக் தாங்க செஞ்சேன். நம்ம காலையில எழுந்து பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு ரொம்ப 8 o'clock வேன் வரதுக்குள்ள செஞ்சு நம்ம ஒரு டயர்ட் ஆயிடுவோம்ல வேலை செஞ்சு. அந்த சமயம் இத மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு தேவையான அயன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். இதால் நான் வந்து ஏற்கனவே ராகியை முளைக்கட்டின வீடியோ எப்படி முளைக்கட்டுறன்ற வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ நான் முளைக்கட்டி அரைச்சி வச்சிருந்த ராகி மாவை தான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். எடுத்து நான் அளந்து வச்சுட்டு இப்போ இந்த அதே கிளாஸாலே நான் 5 கிளாஸ் வந்து இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கும் போது நம்ம அதுக்குள்ளே நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 5 கிளாஸை மெஷர் பண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணி கொதிக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மெஷர் பண்ணி, அந்த வந்து நான் இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அதில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, மொத்தம் இப்போ வரைக்கும் நான் 6 கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே நம்ம லங்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கட்டிப்படாமல் நம்ம நல்லா ஃபுல்லாக கரைச்சி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதை கொதிக்கும் போது அதில் போட்டு ஆட் பண்ணணும் இல்லையா, அப்போ நமக்கு கட்டி பிடிக்காமல் நமக்கு வரணும். அப்போ தான் இந்த மில்க் ஷேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம லேடிஸ்க்கு இல்லைங்க, ஜென்ஸுக்கு, பசங்களுக்குமே காலைல காஃபி டீக்கு பதில் கூட இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது நல்லா இத்தனை கிளாஸ் நம்ம செய்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தண்ணியாக நமக்கு குடிக்க நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து இப்போ வந்து இதை மாதிரி நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி கரண்டியால் கரைச்சி விட்டுட்டு, ஏன்னா நமக்கு கரைச்சி வச்சது ஒரு தடவை படிஞ்சிருக்கும் இல்லையா, இப்போ அதில் போட்டு ஃபுல்லாக நீங்கள் கிளற வேண்டியதான். இப்போ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா உடனே கட்டி பிடிச்சிரும், நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதில் முக்கியமே. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு கெட்டியாக தெரியுதா, ஆனால் மாவு வெந்து ஒரு பொங்கலை பதம் வரும். அது வந்த பிறகு மாவு நமக்கு நீத்தா போல் தண்ணி இதுவாக தான் இருக்கும். இப்போ கெட்டியாக தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஓரளவு மாவு லைட்டாக வெந்து இந்த பொங்குற ஸ்டேஜ் வர்ற வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு நமக்கு கைவிடாமல் கிளறினே இருக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவு பொங்குற ஸ்டேஜ் வந்து இப்போ அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. கிளற மாவு நமக்கு நல்லா பச்சை ஸ்மெல்லு போய் நமக்கு நல்லா வெந்து ஒரு டேஸ்டான நமக்கு அந்த வாசனை பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா ஒரு மாவு வெந்த வாசனை, கேழ்வரகு வாசனை நல்லாவே வரும். இதை மாதிரி முளை கட்டி நம்ம செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நமக்கு. இது பாருங்கள் மாவு நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சேன்னா நமக்கு அந்த இப்போ பொங்கி வந்தது எல்லாமே பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவு நமக்கு நீத்த போல் வந்திருக்கு. என் பொண்ணு வந்து நான் இதில் வந்து சர்க்கரை போடலான்னு பார்த்தேன். பொண்ணு வந்து உப்பு போட்டு வேணும்னு சொல்லிட்டா. அதனால் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல என்னோட பையன் வந்து அதில் வந்து சர்க்கரை போட்டு கேட்டான். அவனுக்கு அதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அவள் உப்பு போட்டு கேட்டாளா, அதனால் அவளுக்கு அதில் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ நமக்கு இருக்கிறதுல கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை போட போகிறோம் இல்லையா, நமக்கு சர்க்கரை இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக அதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுட்டு இப்போ அந்த கிளாஸால் இப்போ வந்து 1/2 கிளாஸ் அளவு நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணால் இல்லை வெள்ளம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட பொண்ணுக்கு 1 கிளாஸ் அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் இல்லையா, அதனால் மீதி இருக்கிறத கரெக்ட் பண்ணி நான் வந்து 1/2 கிளாஸ் அளவு அதில் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ஏலக்காயும் அதில் தட்டி போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த ஏலக்காய் ஸ்மெல்லோடு அது கலந்து வரும்போது நல்லாவே நமக்கு இருக்கும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இருந்தால் போடலாம், இல்லைன்னா நம்ம தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சரி இருக்கட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா இது மார்னிங் அன்னைக்கு வந்து பசங்க வந்து இதுவே குடிக்கிறேன்னு சொன்னதால் தான் நான் இத்தனை கிளாஸ் செஞ்சேன். இப்போ வந்து நான் பால் ஏற்கனவே பசும்பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான நமக்கு ராகி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நமக்கு இதுவே நான் தான் சொல்லுங்கள், காலையில் காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அது நான் சுகர் சேர்த்துருக்க ரொம்ப இனிப்பு இருக்குமானா அப்படிலாம் கிடையாது, நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடிக்கும்போது ரொம்பவே சத்து, நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது இப்போ வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருமே இது சாப்பிட்றது, ஏன்னா ரத்த சோகையை குணப்படுத்தும் இல்லையா, அதனால் இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நான் அந்த இனிப்பு சர்க்கரை போட்டு செஞ்சது 2 கிளாஸ்லேயும் உப்பு போட்டு செஞ்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து என்னோட பொண்ணுக்கும் அதை செஞ்சு இது பண்ணுறேன். நம்மளோட பசங்களோட விருப்பம் என்ன உப்பு போட்டு கேட்குறாங்களா இனிப்பான்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட டேஸ்ட் பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள்.